வெல்கம் டு ஷாம்ஸ் குக்கிங். இன்றைக்கி மட்டன் சுக்கா ரெசிபி பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு. இன்றைக்கி நான் அதுக்கு ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்த மட்டன் பீஸ் நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இந்த கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி நல்லா ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுடலாம். இல்லை உங்களுக்கு எத்தனை விசிலில் வேகுமோ அத்தனை விசில் விட்டுக்கோங்க. நான் ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கிட்டேன். இப்போ கறி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் அடுப்பில். இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் மிளகு ஒரு 10லேருந்து ஒரு 15 மிளகு இதில் சேர்த்துக்கலாம். மிளகு கொஞ்சம் வெடிச்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வெங்காயம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம கறியோடு சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். இதில் இது நல்லா ராஸ்மெல் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த மட்டனில் அந்த பீஸ் மட்டும் எடுத்து போட்டுறேன், தண்ணி சேர்க்காமல் வெறும் வெந்த மட்டன் துண்டுகளை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்த தண்ணி, அந்த மட்டன் ஸ்டாக் வாட்டரை இதோட ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சு இந்த தண்ணியெலாம் வத்துற அளவுக்கு இது நல்லா வேக விட்டுடலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு, தண்ணி நல்லா வத்திடுச்சு. இப்போ இது கூட நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற கோகோனட்டு தேங்காயை குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா இதோட கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மிளகு சீரக பவுடர் இதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகு எடுத்துருப்பேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதோட ராஸ்மெல் போய் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வர நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.